ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாள். நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு விஷயமும் செய்யும் பொழுது அதை நீ அதிகமாக யோசிக்க வேண்டும். நான் சொன்ன கிழமையில் நீ செய்யாமல் இருப்பதுதான் நல்லது. அது எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும், புதிதாக விஷயமாக இருந்தாலும், எதையுமே நாளை செய்யாமல் நீ அமைதியாக கடந்து விடு. நாளை மட்டும் புதிதாக எதையும் செய்யாதே. யாரிடமும் போய் பேசாதே. பேசினால் நிச்சயமாக சண்டைதான் வரும். தேவையில்லாத மனக்கசப்புகள் வரும். அவர்களால் பாதிப்பு தான் வரும். யாரிடமும் எதையுமே பேசாமல் அமைதியாக இரு. ஏதாவது உன்னிடம் சண்டை போடுவது போல் வந்தாலும் அவர்களை கண்டு கொள்ளாமல் சிரித்தபடி புன்னகையுடன் நீ அந்த இடத்திலிருந்து நகர்ந்து விட. யார் எப்படி வேண்டுமானாலும் நினைத்து கொள்ளட்டும். உன்னுடைய குணத்தை பற்றி திமிரானவள் எப்படி நான் பேசுகிறேன், சிரித்து கொண்டே நகர்கிறாள் பார். எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும். ஆனால் நான் சொன்னதை மட்டும் நீ செய். யாருக்கும் பதில் கொடுக்காதே. என்ன கேட்கிறார்களோ அதற்கு ஆம் இல்லை இந்த 2 வார்த்தையை மட்டும் உபயோகித்து வா. நாளை நான் சொன்னபடி நடந்தால் நீ எந்த ஒரு விஷயத்திலும் மாட்டிக்கொள்ளவும் மாட்டாய். எந்த ஒரு ஆபத்தும் உன்னை நெருங்கவே நெருங்காது. பிரம்மன் எழுதிய தலை எழுத்தையே மாற்றும் வல்லமையை பெற்ற சாய் நான். கிரகங்களின் தோற்றமும் தீமைகளையும் விலக்கி நன்மையை செய்து உனக்கான அனைத்தையுமே நான் உன் கையில் வந்து சேர்ப்பேன். அனைத்தும் என்னால் மாற்ற முடியும். சில விஷயங்கள் நான் செய்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் அது மறைமுகமாக. இப்பொழுதும் எதற்காக உன்னிடம் வந்து இந்த விஷயத்தை சொல்கிறேன் என்றால், நீ எல்லா விஷயத்திலையுமே ஜாக்கிரதையாக நிதானமாக இருக்க வேண்டும் என்று ஒரே ஒரு விஷயம்னால்தான் மட்டும்தான். எப்பேற்பட்டவர்கள் உன்னுடைய மனதை வந்து கெடுக்கலாம் என்று நினைத்தாலும் அவர்களுக்கு எப்பொழுதுமே இடம் கொடுக்க வேண்டாம். நீ இப்பொழுது நினைக்கிறாய், ஏதேதோ சாய் சொல்கிறார், பயமாக இருக்கிறது, நான் ஜாக்கிரதையாக இருந்து கொள்கிறேன் சாயி என்று நீ இப்பொழுது உன் மனதில் நினைக்கிறாய். சரிதானே? நீ நான் சொல்வது போல் நடந்தால் எப்பேற்பட்ட பிரச்சனையிலும் இருந்து உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றிக் கொள்ளலாம். உன்னுடைய காலத்தையும் நேரத்தையும் நினைத்து கவலைப்படாமல் எது நடக்கிறதோ அதன் பின் சென்று கொண்டே இரு. அது நிச்சயமாக நேர்பாதையாகத்தான் இருக்கும். ஏனென்றால் உன்னை ஒவ்வொரு நாளும் நேர்பாதையில் அழைத்து செல்வது மட்டுமேதான் என்னுடைய வேலை. நீ எந்த ஒரு நாளும் தவறான பாதையில் செல்ல மாட்டாய். உன்னுடைய அனைத்து விஷயத்திற்கும் நான் மட்டுமே பொறுப்பானவன். என்னை நீ நம்பு. உனக்கு எந்த ஆபத்தும் வராது. ஆபத்து வருவதற்கு முன்பே சொல்லி உன்னை அந்த விஷயத்திலிருந்து காப்பாற்றி விடுவேன். கலங்காதே, கவலைப்படாதே. உனக்கானது உன்னிடம் நிச்சயமாகவே வந்து சேரும். எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.